கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். ஓபரபா ஓபரபா ஓபரபரா ஓபரபா ஓபரபரா உகநகரரா நகரரரா. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். ஓவினாரா ஓபேராரா ஓபேராரா ஒப்பரபா ஒப்பரபரா உபநகனரா நகரரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அமரரா அமரரா அகநரரா அகரக அகநகரா அகபரரா பகநரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். வரரர பகரர பரரரரா பக்கரர பகநரரா லிகநகரரா லகநரரா. முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். மாராரா லிகனாரா ரிபானாரா ஹேகராரா ஹேகரகரா ஹேகமகனாரா மகராரா. எனக்காக மாறித்தேர், எனக்காக உயர்த்தேர், எனக்காய் மீண்டும் வருவேர். எனக்காக மாறித்தேர், எனக்காக உயர்த்தேர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். உமினாரா ஒலினாரா ஒலராரா ஹோபிராபா ஹோபிராபரா ஹோபிராபரபரபரபரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். லீலா பிரைஸ் லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். கொலோசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். வாசிப்போமா? அந்த நம்பிக்கை குறித்து, எந்த நம்பிக்கை அதை பார்க்கணும். 4:5 அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். பரலோகத்துல ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த பூமியில நம்ம ஓடுகிறோம். அந்த ஓட்டத்தை 5வது வசனம் கொலோசியர் 1:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து பரலோகத்தில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை குறித்து 6வது வசனம், நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளப்பட்ட நாள் முதல் உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. இப்ப என்ன சொல்ல விரும்புகிறார் பவுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்திய சுவிசேஷம், சுவிசேஷங்கிறது என்னன்னா, எனக்காக ஆண்டவராக்கி இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக பூமியில் பரலோகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறது. பலன்கிறதுனா 2 வகை. அதை நான் விளக்க சொல்ல வேண்டும். ஸ்ட்ரென்த், பலன், ரிவார்ட்.
இப்ப ஒரு சிலருக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு, அது ஆண்டவர் கொடுத்தது, அது ரிவார்ட், ஸ்ட்ரென்த், பலன். ஆனா நம்ம அங்க பாக்குறது அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறது. யாருக்குள்ள? நமக்குள்ள. சரி, இந்த பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு திடத்தன்மை, திடன் அற்ற தன்மையிலிருந்து திட நம்பிக்கை. ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியை வளைக்கணும். சர்க்கஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பைலம் வரும், அப்படியே டாங் 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 டாங்னு அதை அப்படியே எடுப்பான், அப்படி களத்துல வைப்பான், ஒரு வலை வளைப்பான், டங்கா மற்ற எல்லாரும் கூப்பிடுவேன், ஏ வாயா நீ இதை வளைச்சு பாரு, சும்மா நீ டூப்ளிகேட் நினைக்காதுன்னு. அங்க இருக்கிறவங்க யாரும் வருவானா வந்து வளைச்சு பார்ப்பாங்க, வளைக்க முடியாது, இவன் ரொம்ப ஈஸியா வளைச்சிருவான். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். எதற்காக ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார்னா பரலோகத்துல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துல இருக்க நம்பிக்கை நமக்கு அது அங்க போய் நம்ம சேர்றதுக்கு வர நமக்கு தேவை. சரி, திடன் அற்ற தன்மைங்கிறது டக்குன என்னது திடீர்னு விசுவாசிகளுக்கு வந்துடும். ஏன்? பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும் அது சாதாரணம் வந்துடும். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, வானத்துல இருந்து அக்னி இறக்கிறாள், நேரா அனுப்பிச்சுவாரு, குகையில படுத்துக்கிறார். ஆனா தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, அவருடைய ஜெபத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சங்கீதம் 27வது அதிகாரம் 12வது, என் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கூடாதையும். சத்துருக்கள் இஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்துருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளை வந்து கம்ப்ளீட்டா பலன் நற்றல் ஆக்கி அவன் வந்து இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடையப்படாது, பின்வாங்கி போயிடும். அவன் பின்வாங்கி போக வைக்கிறதுல அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடர்ந்து ஓடணும். தொடர்ந்து ஓடி பரலோகத்துல அவர் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பெற்றுக்கணும். எதனால? ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவுது. இப்ப உங்களுக்குள்ள வந்திருக்கு, இன்னைக்கு விருந்தினருக்கு வந்திருக்கு. ஒரு சிலராக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, உங்களுக்கும் அது தேவை. சரி, இப்ப சத்ரு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுவான். அந்த பலவீனத்தை அவன் எப்படி உண்டு பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சவுண்ட் கொடுப்பான். அந்த சவுண்டை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். இப்ப ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப பலவீனத்திற்கு நான் சொன்னேன் ஒரு சவுண்ட். இன்னொன்னு, நீங்க சவுண்ட் கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். நேற்று ஒரு செய்தி சொன்னேன், அந்த செகண்ட் பார்ட்டை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவீனப்படுகிறது சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, நேற்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 40 நாள் டே அண்ட் நைட் ஒரு கோலியாத்தை வந்து நிற்பான், ஆண்டவர் நிந்திப்பான். அவன் நினைக்கிறான், நான் நேற்று செய்தத 40 நாள் இன்னைக்கு செஞ்சிருக்கேன், 41வது நாள் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் ஒரு தாவீதை எழுப்பி விடுகிறார். வந்து அவன் தலையை வைத்துக்கிட்டான்னு நேற்று நான் உங்களுக்கு காமிச்சேன். இன்னைக்கு நம்ம அந்த தொடர்ச்சி நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு சாத்தான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது என்ன டெக்னிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 1 சாமுவேல் 13:19. இது நம்மை பலவீனப்படுத்துறதுக்கு சத்துரு செய்த ஒரு டெக்னிக். 13:19. எபிரேயர் பட்டயங்களால் ஈட்டியெல்லாம் உண்டு பண்ணும்படிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிழைத்திருக்கிறது. இஸ்ரேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லனும் ஆகப்படவில்லை. சாத்தான் என்ன செய்யலாமா, இவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கார். இந்த கடவுள் பயங்கரமான கடவுளா இருக்கார். நம்மள எல்லாம் மேற்கொள்ள விட மாட்டேங்கிறார். இவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்காரு. யுத்தத்துல அவர் வந்து சண்டை போடுறாரு. பார்த்தவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியானா, இஸ்ரேல் தேசத்துல ஒரு கொள்ளன் கூட எல்லாம் ஆக்கிடுவாங்க. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க கையில பைபிள் இருக்கா? நீங்க அந்த பைபிளை இப்ப நான் சொல்றத கேட்டு எழுதுறது எத்தனை பேருக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். அதத்தான் கொள்ளன். அந்த கொள்ளன் என்ன செய்யறாரு, அவர் கையில பேனா இருக்கும், புஸ்தகம் இருக்கும், எழுத மாட்டார். நான் பாருங்க நோட்ஸ் எழுதி வச்சு அதை கரெக்டா எழுதி
நான் உங்களுக்கு டீச் பண்றேன். எனக்கு கொல்லன் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஒரு கொல்லன் இதை செய்ய வைக்கிறார். ஆனா உங்களுக்கு வீட்டுல என்ன வேலை இருக்குன்னு கேட்டானா வேலையும் இல்லை, ஒண்ணும் கிடையாது, தொழிலும் இல்லை. ஆனா சாத்தா என்ன செய்வான்னா உங்களுடைய இதை புடிங்கிடுவான். அதை அங்க பார்க்கணும். அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது வசனம் 1 சாமுவேல் 13:20. இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் குழு, அது இந்த மண்வெட்டி எல்லாத்தையும் கத்திலாம் ஷார்ப் பண்ணணும், கடப்பாரு கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்டர் போன்றது. இப்ப பெலிஸ்டர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்க. அவன் திருப்பா நீ எதிரி, நீ வந்து என்ன செய்ய என்ற தேய்ச்சி வச்சு. இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு அந்த கிருபை கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊழியக்காரருக்கு காசு அனுப்பணும். ஐயா நீங்க எனக்கு ஜாப் பண்ணுங்க. ஐயா உனக்கு ஜாப் பண்ண தெரியுமா தெரியாதா? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முந்தியில் வந்தது என்னுடைய தம்பி அப்ப ஒரு கிட்னாப் பண்ணப்பட்டு நாங்கெல்லாம் ஒரே டென்ஷன்ல இருக்கோம். நான் நேரம் முழங்கால் பட்டு எரேமியா 33:3 சொல்லி, ஆண்டவரே என் தம்பி எல்லாவற்றையும் எங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்காரு, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் எங்களுக்கு உயிரோட வேணும், எந்த ஒரு சேதம் இல்லாம அனுப்பிச்சு. வத்தலா அந்த பக்கம் ஜோம் பண்ணிட்டு இருக்கா. அன்னைய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு, கிடைச்சிட்டாரு. கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாஸ்ட், பெந்தைக்கோஸ்து பாஸ்ட், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் போன் அடிச்சு என்கிட்ட ஒரே சண்டை. ஏன் டாக்டர் நீங்க யூஸ் பண்ணவே இல்லையே, எனக்கு போன் பண்ணா நான் ஜோம் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சவுண்ட் கொடுத்தார். நான் உடனே சொன்னேன், பாஸ்டர் ஆண்டவர் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னுடைய அறியாத புரியாத அதிசயத்தை நான் செய்வேன்னு சொன்னாரு. ஆனா பாஸ்டருக்கு போன் பண்ண சொல்லி ஏன் பைபிள் இல்ல பாஸ்டர் சொன்னேன். அவர் உடனே இவ்வளவு விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவருக்கு சோஸ்திரம் அப்படின்னு போன வச்சுட்டார். இப்ப அவரு பரலோகம் போயிட்டார். இதுக்காக சொல்றேன், உங்கள்கிட்ட ஆயுதத்தை ஷார்பன் பண்ணாத மாதிரி இருக்க, ஜெபம் பண்ணாம இருக்க ஒரு ஐடியா கொடுப்பான். அங்க ஜெபம் பண்ண சொல்லி, இங்க ஜெபம் பண்ண சொல்லி ஒரு ஜெப கோபுரம் இருக்கு, அங்க 500 ரூபாய் கொடு, அவங்க என்ன செய்வாங்க உனக்கா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஸ்ட்ரென்த் போயிருங்க. இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப சாத்தானுடைய டெக்னிக்கை நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டா தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். சரி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். பலவீனமாக வர்றதுக்கு காரணம் எடுத்துக்கணும். மார்க் 10வது அதிகாரம் 47. மார்க் 10:47. அவன் குருடன், நாசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இவ்வளவு நேரம் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். பிச்சை எடுத்தனுக்கு இப்போ ஒரு ஆசை, ஐயோ எனக்கு பலவீனமா இருக்கேனே, கண்ணு தெரியலையா, எனக்கு கண்ணுங்கிற பலன் எனக்கு வேணும், அந்த பலத்தை கொடுக்க ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு கண்ணு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கூப்பிடுவேன். பாருங்க 48. அது வேற சுத்தி இருக்கங்களா வாய புத்திட்டு இருக்காங்க, பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம கண்டையா பிடிச்ச. ஆனா என்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடங்குறானோ, அதாவது எப்ப ஜெபிக்க தொடங்குறானோ, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் எங்க இருந்து வந்தாங்க எனக்கு தெரியும். அது வளர்ந்த அநேகர் என்னமோ வேலை பார்த்து ஒரு சிலருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எங்க சொந்தக்கார பொண்ணு ரொம்ப கிளேஸ் ரிலேஷன், என் மனைவிக்கு சைடுல. நாங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம். ஈஸ்டர் பொஃபே, எல்லாரும் சாப்பாடு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கத்துறானா, அவ பேச்சு அந்த மாதிரி வாய்ஸ், ஹை வாய்ஸா பேசுறால. ஒரு ஆர்டர் வந்து this not your house, you cannot shout like this ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்குலாம் ஒரே கேவலமா இருந்துச்சு. கண்டுகிட்டு இருக்கா வாய்ஸ கூட்டுனா பிடிக்காது. இங்க நான் அந்த ஒருத்தர் திட்டினார், ஆனா அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ இல்லையா நீயே வாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அப்ப நம்ம ஜெபத்தை கூட்டணுங்கிறார். உங்களுக்கு பலன் வேணுமா, இன்னும் பலன் வேணுமா? கொல்லன் வந்து உங்க பேனாவையும் எங்கம்மா உங்க நோட்ஸ், அது நான் பைபிளையே எழுதிடுவேன், நல்லா நோட்ஸ் என்கிட்ட கிடையாது. உங்க போதகருக்கு வேணா யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நோ ஜாப், ஆனா எனக்கு வெரி பிஸி அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்ல முடியுமா? முடியலாம். நோட்ஸ் இருக்கு, நோட்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்ப தடை வருது, இன்னும் அதிகமா அனுப்பிச்சாங்க கூட்டுறாங்க. ரைட், இன்னொரு காரியத்தை அவங்களுக்கு காட்டுறேன்.
பலன் இல்லாம போகும்போது ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில உலகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. உலகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் ஓடுவானா ஓட மாட்டானா. நம்ம ஒரு சோதனை, கஷ்டம், வேதனை வரும்போது நாம் எப்படி அந்த ஜெயம் கொள்வது, எப்படி நாம் திடப்பட வேண்டும், இதான் கேள்வி. வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனம். மேட்டர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அமலேக்கியர். தாவீது ஒரு யுத்தத்துக்கு இருக்கார். சிக்லாக் இந்த ஊர். இந்த சிக்லாக்ல மனைவி, பிள்ளைகள், வயதானவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய குரூப் போகுது யுத்தத்துக்கு. ஜெயிச்சுட்டு திரும்ப வந்தானா இங்க வீட்டுல எந்த ஒரு ஆள் கூட கிடையாது. டென்ட் எல்லாம் தீ வச்சுட்டாங்க. அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அதை அக்கினியால சுட்டெரித்து அதுல இருந்த 1 சாமுவேல் 30:2 அதுல இருந்த ஸ்திரீகளையும் பெரியவர்கள் எல்லாத்தையும் சரி ஒருவரையும் கொன்று போடா. இதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன் கொன்று போடல? ஆண்டோடைய பிள்ளைகள், தாவீதுக்கு சொந்தக்காரன். தாவீதை நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், யோசேப்பை நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதனால ஆண்டவர் செய்றாரு, அவங்க கண்கள் ஒரு தயவு கொடுக்கிறார். தயவு கொடுத்து கொல்லாமலே கொண்டு போ. அப்பதான் என் பிள்ளைல நான் எப்படி பலப்படுத்துறது டெக்னிக் நான் சொல்லி தர முடியும். ரைட், பாப்போமா? வந்த பொழுது எல்லாம் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும். பலன் இல்லாமல் போக மட்டும். நம்முடைய செய்தி இந்த தெரிப்பு, நாம் திடப்பட வேண்டும். ஏன் நாம் திடப்பட வேண்டும்? நமக்கு ஒரு நிச்சயம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். கொலைசீர் 1வது அதிகாரம் 4வது. ஏன் நாம் திடப்பட வேண்டும்? ஒரு பலவீனம் வரும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு வேதனை வரும், துன்பம் வரும் பொழுது பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை, நமக்கு வைக்கப்பட்ட நம்பிக்கை இன்னைக்கு பார்க்கிற 6வது அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷம், உங்களுக்கு கட்டதெல்லாம் சத்திய வசனத்துல தான் காட்டுறேன், கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல இந்த பலன் ரிவார்ட், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா தான் பலன் கிடைக்கும். ஒரு 100 மீட்டர் இருக்குது, 200 மீட்டர் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கு. அவன் ஓடும் போது பார்த்தீங்கன்னா எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டான். ஃபுல் ஃபோர்ஸ் இங்க இருந்து அங்க போய் நிக்கிறவரை அங்க பாட்ட மாட்டான். நின்று போது அவன் முடிக்கும் போது பொத்துற கீழே விழுந்துடான். அதுக்கப்புறம் அவனுக்கு பலன் இருக்காது. ஆனா ஜெயிச்சிட்டான். அந்த பலன் நமக்கு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும்போது உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்திலிருந்து தேவ கிருபை. இந்த தேவ கிருபைங்கிறது நம்மளை நிக்க வைக்கிறது. இந்த தேவ கிருபைங்கிறது நம்மளை ஓட வைக்கிறது. சரி, இதுல வாங்க 6வது 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனம் கையில கல்லறிஞ்சிக்கிட்டாங்க. கல்ல தூக்கிட்டு உன்னாலதாக ஏன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் போயிட்டாங்கட்டு ரெடியா இருக்காங்க கல்ல இருக்கு. தாவீது எதிர்பார்த்திருப்பாரா? கட்டம் எதிர்பார்த்திருப்பார். ஆனா அவர் இன்னொரு கல் தூக்க மாட்டேங்கிறார். நம்ம நினைச்சோம் இன்னும் கல்ல தூக்கம் இல்லைங்கிறது ஒளிஞ்சுக்கிட்டோம். அவர் என்ன செய்தார்? இந்த திடப்பட பாப்போமா? 6வது வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். திடப்படுத்தினார் அவருடைய சமூகத்தில் முழங்காலப்படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. நீங்க கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. சமூகத்துல வந்துட்டீங்கனால ரூத் செட்டைக்குள்ளே வந்தாச்சலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. நீங்க செட்டைக்குள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா? சில டெஸ்டுகள் மூலமாக நாம கண்டுபிடிச்சிடலாம். உள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். அடுத்து கேட்கிற ஆசாரியனை நோக்கி அபியத்தார் ஆசாரியனை யோபத்தை கொண்டு வா. தாவீது ஆண்டவரே நான் போய் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். சகலத்தையும் திருப்பி கொண்டார திருப்பி கொண்டார சந்தேகம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இது மாத்திரமல்ல, நெகேமியா எடுப்போம். திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றோம். நம்ம ஜெபிக்க விட மாட்டான், பைபிளை வாசிக்க விட மாட்டான். ஒரு பொண்ணுங்க, ஹேண்டிகேப் பொண்ணு, நம்ம பிரேயர்கள் அந்த பொண்ணு எங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியில போய் வேலைக்கு சேர்ந்தா. வேலைக்கு சேர்ந்து அவ கையில எப்பவுமே பைபிள் வச்சிருப்பா. அந்த பைபிளை வச்சு அவ வாசிக்கிறத அந்த ஓனர் லேடி பார்த்து
இங்க பாரு, இங்க பைபிள நீ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கவலையோடு அந்த இடத்த விட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டான். அவன் அந்த ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேரல, கண்டினியூ பண்ணாரு. ஏன்னா நான் அங்க பைபிள் வாசிக்கிறோட நான் என்னத்துக்கு இங்க இருக்கணும். அவங்க ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார பண்ண இறந்துட்டாங்க. சரி, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நெகேமியா 4வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 607. நம்ம உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பலன் கொடுக்கிறார். எதற்காக? நமக்கு பரலோகத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரித்து வரணும். இப்ப நெகேமியா ஒரு அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார். 4வது அதிகாரம் 7வது வசனம், எருசலேம் அலங்கம் கட்டும் வேலை வளர்ந்தோகிறது. growth. உங்க வாழ்க்கையில ஒரு growth இருந்தா சாத்தான் பிடிக்கிறது. நடந்து வருவது அது இடிக்கப்பட்ட இடங்களாம் அடைவு. எங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க என்று சல்பலாத்தும் தொபியாவும் அரேபியனாகிய அம்மோனியும் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. ஏங்க எரிச்சல் வருது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு வாழ்க்கையில ஒரு growth வருது. என்னைக்குமே பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெரிய கொடிசல், ஒரு காலத்துல பயங்கர கொடிசலாம் விருதுல இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நட்டம் வந்துருச்சு. நஷ்டம் வந்து ரொம்ப லாஸ்க்கு வந்துருச்சு. அதுல அண்ணன் தம்பி 3 பேர். அந்த மூத்தவர் என்னை வந்து பார்க்க வர்றாரு. வந்து உட்கார்ந்துருக்காரு. டாக்டர், ஒரு காலத்துல ரொம்ப உட்காந்து கோடீஸ்வரலா இருந்தோம், உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், இந்த ஊர்ல ஏன் நட்டம் ஆகுது இங்க, நம்ம எப்படி வேலை பார்க்கிறோம்? ஏன்னா 3 மணி வரை நான் பார்த்துருக்கேன் அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க துணி ஹோல்சேல் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வரும் மெஜரா கோர்ஸுங்கிற ஒரு இதுதான். அங்க எல்லாத்துக்கும் எங்கெங்க அனுப்பணுமோ அனுப்பிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் டிராஃப்ட் வரும், அடுத்து அப்படியே அனுப்பிட்டே இருப்பாங்க. வேலை லீவே கிடையாது அவங்களுக்கு. ஆனா மெஜரா கோர்ஸ் மூடிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் நஷ்டமாயி போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்க ஆசிரியரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்பா எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட். அன்னைக்கெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி சின்னதா இருந்துச்சு டாக்டர், இன்னைக்கு பெருசா இருக்கு. காரணம், நாங்க உங்களை நேசிக்கிறோம் டாக்டர் சொன்னார். உங்க அப்பா கூட இருக்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க டாக்டர், இன்னைக்கு எடுத்தெறிஞ்சு மேல கண்ணு வந்து கட்டும்போது சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்காது. அதனாலதான் இங்க நம்ம பாக்குறோம் எரிச்சலாகி. அடுத்து பாருங்க 8வது, எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் வேலையை தடுக்கவும் தடை பண்ணுகிறார்கள். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது, ஆனால் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், யூதா மனுஷர் சுமைகாரர்களின் பலன் குறைந்து போகிறது. அலங்கத்தை கட்டணும். ஸ்ட்ரென்த் குறையுதா? ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கிறார். இது ஆண்டவருடைய டெக்னிக். இதை நம்ம கூட்டவே முடியாது, வேற வழியே கிடையாது. இப்ப நம்முடைய ஆண்டவர் பேதுருட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, லூக்கா 22வது அதிகாரம் 31வது. லூக்கா 22:31. பின்பு கர்த்தர் பேதுருவை பழைய பேரை சொல்லி கூடாது, சிமோனே சிமோனே, இதோ கோதுமை சுலுகளை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது. இதை நான் சொன்னேன், உங்களை புளூரான்னு சொன்னேன். அப்ப நானோ உன் விசுவாசம் ஒளிந்தவுடன் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு கொடுத்த பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாக தேவகுமாரன் சொல்லி மத்தேயு 16:16 நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனைய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அந்த பரலோகத்தினுடைய பவரை கொடுக்கிறார். இந்த கான்செப்ட், இந்த வெளிப்பாடு மேலதான் என் சபையை கட்டுவேன்ட்டார். ஆனா கேட்ட நான் சாத்தா விடுவானா? விட மாட்டான். நல்லா கேட்டுப்பாங்க. இன்னைக்கு சாத்தான் ஒரு பக்கம் நம்மள அசைச்சுக்கிட்டே இருப்பான், பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பான். சாம் ஜபத்துல இதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டக் ஆஃப் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு டக் ஆஃப் ஒரு கயிறு, பெரிய கயிறு நல்ல வச்சு ஒரு துணி வேலை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கூட்டத்தார் இழுப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டத்தார் இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டோடைய பிள்ளைகள் இழுக்கிறாங்க, இந்த பக்கம் சாத்தான் இழுக்கிறான். இவன் என்ன நினைப்பான்னா, நான் லேசா அப்படின்னா வந்துருந்துச்சு. ஒரு சில லேசா தட்டிட்டு போட்டுருவான், நான் பார்த்திருக்கேன், லேசா தட்டிடுவான். ஆனா நிறைய நேரம் ஆண்டவர் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பார். அதனாலதான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, மத்தேயு
26வது அதிகாரம் 36. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபிக்க போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிட்டு போறோம். இந்த சோசன் பீப்புளை கூட்டிட்டு போறது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரெயின் கொடுக்கணும். நான் சிலுவைக்கு போறேன், என்னுடைய பாடுகளோடு நீங்க இணைந்து கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு இணைந்து கொள்றது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37வது வசனம் பாருங்க. கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் ஆத்துமா மரணத்துக்கு திரும்பும், நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி குப்புற விழுந்து அழுகிறார், ஜெபிக்கிறார் ஆண்டவர். ஆனா அந்த நேரத்துல சத்ரு வர்றான். இங்க நம்ம பாக்குறது என்ன நம்ம முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43 அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். இது தாங்க பிரச்சனை. நமக்கு ஜெபிக்கணுமா? எஸ். ஆனா சாத்தான் ஒரு தூக்கத்தை போட்டுருக்கும். ஆலயத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். ஒருத்தர் வந்தார், அப்படியே நீட்டா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கார். இந்த ஒரு கர்ச்சிப் வச்சு எல்லாத்தையும் தொடச்சார். கையை வச்சு அப்படி படுத்து ஒரு தூக்கம் வந்து போட்டாரு. பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. முடிஞ்சோடனே திசை போயிட்டார். இது ஒரு சம்பவம். இன்னொருத்தர் கண்ணாடி மாட்டிருக்காரு. ஜெபம் அந்த அங்க செய்தி கொடுத்தோன்னு அப்படியே ஆட ஆரம்பிச்சார். டாங் 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 டாங். நான் தூக்கம் வந்துருச்சு. கடைசியில் டங்குன்னு கீழே விழுந்தார். விழுந்தவர் கண்ணாடி ஒரு பக்கம் ஓடி போச்சு. இவர் அப்படியே ஒரு தூக்கம் கேவலமா போச்சு. சாத்தானுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த நேரம் ஒரு மாத்திரையை போடுவான், தூக்க மாத்திரையை. அது எந்த தூக்க மாத்திரையும் இவ்வளவு ஸ்பெஷலா ஒர்க் பண்ணாது. ஆனா அந்த தூக்க மாத்திரையை போட்டா என்ன ஆசீர்வாதம் போயிருங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறது. கொலைசீர் 1வது அதிகாரம் 4வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிறது நம்பிக்கை. தூங்கிட்டானா, நித்திரை பயிற்சா, சொல்லி முடிஞ்சிருச்சு. 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து இவர் ஆலயத்துக்கு வந்தாரா, வந்துட்டார், தேவையெல்லாம் துடைக்கிறார், படுத்தார், தூங்கிட்டார். இன்னொருத்தர் வந்தாரு, கீழே விழுந்துட்டார். நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உங்களுக்குள் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் அவங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தை அறிந்து கொள்வதும் உங்களுக்காக பலன். தேவ கிருபை. இன்னைக்கு நான் நிக்கிறேன், கிருபையில தேவ கிருபை. ஜெபிச்சபடி போமா. மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, நீர் நல்லவர் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா, வழி நடத்துகிறீர். உங்களுடைய கிருபை, தேவ கிருபை எங்களை தாங்கிறதுக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துங்கப்பா, சகாயம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளோ ஒருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.